இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம புஸ்தகங்களின் அது முன்னுரை என்கின்ற தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வேதாகம புஸ்தகத்தின் அதாவது 28வது புஸ்தகம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். நாம் இதுவரைக்கும் பெரிய தீர்க்கதரிசிகள் என்கின்ற இது புஸ்தகங்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதாவது ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் என்கின்ற புஸ்தகங்கள். அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தீர்க்கதரிசன புஸ்தகம் என்னவென்றால் சிறிய தீர்க்கதரிசிகளின் இது புஸ்தகங்கள் 12 புஸ்தகங்கள் இருக்கின்றன. அந்த புஸ்தகங்களினுடைய கால அளவுகள் கிமு 755 கிமு 430 வரை. நாம் ஏன் பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம் என்று பார்த்தோம் என்றால், புஸ்தகத்தினுடைய அளவை பொறுத்து நாம் பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் பிரித்திருக்கிறார்கள். இந்த பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் என்கின்ற இந்த தீர்க்கதரிசிகள் செய்கின்ற வேலையில் எந்த விதமான மாற்றமோ அல்லது எந்த விதமான ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரே வேலையைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது தீர்க்கதரிசிகள் என்றால் தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை அது மனிதர்களிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய நபர்கள் தான் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவ்வாறு இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகங்களிலே முதலாவது வரக்கூடிய தீர்க்கதரிசி ஓசியா தீர்க்கதரிசி. அவர் இருந்த காலகட்டம் கிமு 755 715. அந்த தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நான் கூகுள் நானோ பனானோ என்று சொல்லக்கூடிய ஏஐ டூல் பயன்படுத்தி ஓசியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தினுடைய கான்டெக்ஸ்ட், அந்த புஸ்தகம் எதை குறிக்கிறது என்பதை குறித்த ஒரு வரைபடத்தை நான் ஏஐ இடத்திலே நான் கேட்கும் பொழுது ஏஐ மிக அழகாக மிக மிக நேர்த்தியாக அந்த ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் எதை குறிப்பிடுகிறது, மூலக்கருத்து என்ன என்பதை இந்த 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 ஒரு வரைபடத்திலேயே தந்துவிட்டது. இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஒரு புஸ்தகமானது 2 காரியங்களை அது குறிப்பிடுகிறது. அது என்னவென்றால் இஸ்ரேல் என்கின்ற அந்த தேசத்தினுடைய துரோகம், அந்த துரோகம் எப்படிப்பட்டு இருந்தது என்பதை குறித்து அது விளக்குகிறது. அதே போன்று தேவன் அந்த இஸ்ரவேலை அது மீட்பதற்காக அவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய இன்னொரு பகுதி. 1-3 அதிகாரங்கள் எதை குறிப்பிடுகிறது என்றால், அதாவது இஸ்ரவேலினுடைய ஒரு மீறுதல். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு எதிராக செயல்பட்டு அந்நிய தேவர்களை அவர்கள் அது வணங்கி அந்நிய தேவர்களை அவர்கள் இது பின்தொடர்ந்து ஒரு வேசி எப்படி தன்னுடைய கணவனை விட்டுவிட்டு இன்னொரு அந்நிய மனிதனிடத்தில் செல்வாரோ அதே போன்று அது இஸ்ரவேலானது தேவனுக்கு துரோகம் பண்ணி விக்கிரகங்களை ஆராதிக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அவர்கள் பின்பற்றக்கூடிய ஜனங்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. அதாவது அதிகாரம் 4 இது 13 அதிகாரங்கள் தேசிய குற்றச்சாட்டு, அதாவது நம்பிக்கையின்மை என்ன, இது போன்ற காரியங்களை குறித்த இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு தேவனை விட்டு விலகி சென்று விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறிப்பிடக்கூடிய அதிகாரங்கள் தான் 4-13 அதிகாரங்கள். அதே போன்று 14ஆம் அதிகாரமானது அவர்கள் அவ்வாறு சென்றாலும் கூட தேவன் இன்னமும் அவர்கள் இது மனம் திரும்பி வருவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் ஒரு அதிகாரமாக 14ஆம் அதிகாரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலமானது 755 715 வரை. இந்த புஸ்தகத்தை எழுதியவர் ஓசியா. இவர் இருந்த காலகட்டங்களிலே தென்ராஜ்யமான யூதா ராஜ்யத்தில் இருந்த ராஜாக்கள் யார் என்றால் உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இஸ்ரேல் என்கின்ற அந்த வடராஜ்யத்திலே யெரொபெயாம் 2 என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இந்த இடத்திலே அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எப்ராயிம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திற்கும் எழுதப்பட்டது. இஸ்ரவேலினுடைய இன்னொரு பெயர் எப்ராயிம். அதே போன்று எப்ராயிம் என்கின்ற கோத்திரம் தான் இஸ்ரேல் ராஜ்யத்தினுடைய ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு கோத்திரமாக அது இருந்தது. எனவேதான் இஸ்ரேல் ராஜ்யத்தை அவர்கள் எப்ராயிம் என்ற ஒரு பதத்திலே இந்த இடத்துல ஓசியா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். இந்த புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேலில் அதாவது அதிக அளவிலே அந்த அரசியல் குழப்பங்கள் அமைந்திருந்தன. சதி, ராஜாக்களின் இது விரைவான மாற்றம் ஆகியவை நடந்து கொண்டிருந்தன. அதே போன்று மக்கள் தேவனை நம்பாமல் அது வெளிநாட்டு சக்திகளான அசீரியா மற்றும் எகிப்தை அவர்கள் நம்பினார்கள். அதாவது தேவன் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக அநேக இடங்களில் போர்களிலே போராடினார். ஆனால் அதை அவர்கள் மறந்துவிட்டு அவர்கள் அதாவது அசீரியா, எகிப்து போன்ற வல்லரசு நாடுகள் அந்த காலகட்டங்களிலே இருந்தன. அந்த நாடுகளை நம்பி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அதுதான் அப்போது இருந்த ஒரு நிலைமையாக இருந்தது. அதே போன்று ஆன்மீகமாகவும் அரசியல் ரீதியாகவும் இஸ்ரேல் வீழ்ச்சி அடைந்திருந்தது. ஏனென்றால் அரசியல் ரீதியாக ஒரு நிலையான ஆட்சி இல்லாமல் ஜனங்களிடத்திலே, ராஜாக்களிடத்திலே ஒரு குழப்பமான
சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதேபோன்று ராஜாக்கள் அந்த ராஜாக்கள் நடந்த பாதையிலே ஜனங்களும் நடந்து தேவனுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த நிலையில் தான் ஓசியா தீர்க்கதரிசி தேவனிடத்திலிருந்து பெற்ற அந்த ஒரு காரியங்களை அவர்கள் ஓசியா மனந்திரும்புதலை குறித்து தேவனிடத்திற்கு திரும்புங்கள் என்று அவர் அழைத்தார். இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஓசியா புஸ்தகத்தினுடைய ஒரு மூல வசனம் என்னென்று பார்க்கும் பொழுது ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாருங்கள், நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் கிழித்தார், அவர் நம்மை குணமாக்குவார். அவர் அடித்தார், அவர் நம்மை கட்டி போடுவார் என்று குறிப்பிடுகிறார். அதேபோன்று ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இஸ்ரவேலே, கர்த்தராகிய உன் தேவனிடத்தில் திரும்புவாய் ஒரு அழைப்பின் ஒரு வசனம். இந்த 2 வசனங்களை நாம் சென்று பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் ஓசியா புஸ்தகம் எதை நோக்கி எதற்காக எழுதப்பட்டது என்பதை குறித்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஓசியா புஸ்தகத்தை எவ்வாறு ஒரு எளிய வழியிலே நாம் வாசிக்கலாம் என்றால், அதாவது தேவன் பரிசுத்தமானவர், ஆகையால் பாவத்தை அவர் கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார் என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அன்புள்ளவர், ஆகையால் அவர்களை, அதாவது அவர்களை என்றால் இஸ்ரவேலர்களை அவர் விட்டுவிட மாட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அநேக அநேக முறைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி அவர்கள் தேவனுக்கு எதிராக செயல்பட்டாலும், அநேக முறை அவர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி வேண்டுகிறார்களோ, மனம் திரும்புகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களை அணைத்து கொண்டார், சேர்த்து கொண்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று நியாய தீர்ப்பும் இரக்கமும் ஓசியாவில் ஒன்றாக அது பயணிக்கிறது. அதாவது ஓசியா புஸ்தகத்தை நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது ஒரே அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து மிக அதிகமாக அது போதிக்கும். அதற்குண்டான தண்டனையை, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய தண்டனையை அவர் குறிப்பிட்டிருப்பார். ஆனால் அதே அதிகாரத்தில் அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய வசனங்களில், இது வசன பகுதிகளில் தேவன் எவ்வாறு அதாவது இஸ்ரவேலை அன்பு கூறுகிறார், அவர்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார், இது போன்ற நம்பிக்கையினுடைய ஒரு வசன பகுதியிலும் அதாவது ஒரே அதிகாரத்தில் அமைந்திருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பும் இரக்கமும், அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பும் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் எப்பொழுதுமே இந்த ஓசியா புஸ்தகத்தில் ஒன்றாக அது பயணிக்கிறது என்பதை நான் நம்மளுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு ஓசியா புஸ்தகமானது ஒரு உறவின் ஒரு மொழியில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் ஓசியா புஸ்தகம். அதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் தகப்பன் தன்னுடைய குழந்தை எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அந்த குழந்தை சாரி கேட்கும் பொழுது அல்லது மன்னிப்பு கேட்கும் பொழுது தகப்பன் அதை ஏற்றுக்கொள்வார். அதே போன்றுதான் இந்த இடத்துல தேவனுடைய குமாரர்களான இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவிற்கு பாவம் செய்தாலும், எந்த அளவிற்கு அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர்களுக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அதாவது எந்த நேரத்திலேயும் தன்னுடைய ஜனங்கள் நம்மை நோக்கி நமக்கு அதை மனம் திரும்பி வரும்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் தேவன் இருக்கிறார் என்கின்ற ஒரு உறவு மொழியில் எழுதப்பட்டது தான் இந்த ஓசியா தீர்க்கதரிசியினுடைய ஒரு புஸ்தகம். அதாவது இந்த ஓசியா புஸ்தகத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று எந்த புஸ்தகத்திலும் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலை பற்றிய அநேக ஒரு உருவகத்தை தேவன் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஓசியா புஸ்தகத்திலே எல்லாவற்றுக்கும் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அநேக உருவகங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 21 உருவகங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போன்று அதை இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது அதனுடைய எழுத்து நடை ஒன்று மிக அருமையாக இருக்கிறது. அதை படிக்கும் பொழுது நீங்கள் மேலும் மேலும் இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு தூண்டக்கூடிய அளவிற்கு அதனுடைய எழுத்து நடைகள், அதனுடைய எழுத்து வரிகள், தேவன் அவர்களுக்காக 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 சொல்லப்பட்ட ஒரு ஒரு உருவகங்கள், அதேபோன்று அவருடைய அன்புக்காக தேவன் காத்து கொண்டிருப்பது, இது போன்ற காரியங்களை பார்க்கும்பொழுது இந்த புஸ்தகம் மிகவும் மிகவும் ஒரு அருமையான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அது எதை பொறுத்தது என்றால், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய குணநலங்கள் எப்படிப்பட்டவை என்பதை குறித்த ஒரு உருவகங்களை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதிலே வரக்கூடிய ஒரு குணநலம் என்னவென்றால் உண்மையின்மை, அதாவது உண்மைத்தன்மை இல்லாத ஒரு நிலை. அவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்றால், ஒரு விபச்சாரமான மனைவி, அதாவது ஓசியா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரத்தில் சென்று படிக்கும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவிற்கு தேவனை விட்டு அவர்கள் அந்நிய தேசத்தார் செய்யக்கூடிய காரியங்களை செய்து விக்கிரக ஆராதனைக்கு அவர்கள் அடிமையானார்கள். அதை எப்படி உருவகப்படுத்துகிறார் என்றால்,
அவர் வந்து ஓசியாவினிடத்திலே சென்று, "நீர் வந்து ஒரு ஒரு விபச்சாரம் மனைவியை நீர் சென்று திருமணம் செய்து கொள்" என்று குறிப்பிடுகிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இவர்கள் வந்து ஒரு ஒரு அந்நிய தேவர்களை சென்று, அதாவது தேவனை விட்டு அந்நிய தேவர்களை சென்று சேவிப்பது, அது வந்து எதற்கு சமானம் என்றால், ஒரு விபச்சார அது மனைவிக்கு சமானம் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அதுபோன்று ஓசியாவை அதுபோன்று செய்யச் சொல்கிறார். அதேபோன்று உண்மையற்ற பிள்ளைகள், அன்ஃபெய்த்ஃபுல் சில்ட்ரன்ஸ். அதேபோன்று ஓசியாவுக்கு 3 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த அந்த குழந்தைகள் வந்து ஜாஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த அந்த ஒரு குழந்தைக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்குண்டான நியாய தீர்ப்பை கொடுப்பேன் என்பதை குறிக்கும் விதமாக, அந்த குழந்தைக்கு நியாய தீர்ப்பு என்கின்ற ஒரு சொல் பதத்திலே, இன்னொரு அர்த்தம் கொள்ளும் வார்த்தையிலே பெயர் வைக்க சொல்கிறார். அதாவது ஜெஸ்ரேல் என்றால் நியாய தீர்ப்பு என்று பொருள். அதேபோன்று 2வது ஒரு குழந்தை பிறக்கிறது. லோ ருக்மா என்று சொல்லக்கூடிய ஒரு 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 பெயர் வைக்க சொல்கிறார். அது என்னவென்றால், இரக்கமின்மை ஒரு சொற்பதத்திலே அவர் வைக்க சொல்கிறார். அதேபோன்று லோ அமீன் அமி என்று சொல்லக்கூடிய 3வதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கும் இதுபோன்று பெயர் வைக்க சொல்கிறார். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், என் ஜனங்கள் இல்லை. இதுபோன்று பாவம் செய்யக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் என் ஜனங்கள் இல்லை என்கின்ற என்பதை குறிக்கும் விதத்திலே ஓசியாவினுடைய 3 குழந்தைகளுக்கும் தேவன் இஸ்ரவேலை பற்றி என்ன நினைக்கிறாரோ அதை வந்து உன்னுடைய குழந்தைக்கு பெயர் வை என்று அவ்வாறு அவர் வந்து குறிப்பிடுகிறார். அதாவது உடன்படிக்கையை அது மீறுகிறவன் என்று குறிப்பிடுகிறார். இன்னொரு குணநலம் என்னவென்றால், அது முட்டாள்தனம், அதாவது ஃபூலிஷ்னஸ். இந்த குணத்தை வந்து எதற்கு அவர் வந்து ஒப்பீடு செய்கிறார் என்றால், இது புத்தி இல்லாத ஒரு புறா என்று உருவப்படுத்து. புறாவை நாம் வந்து பழக்க வைக்கிறோம். புறா வந்து எங்கு செல்ல வேண்டும், ஒரு சில காரியங்களுக்காக நாம் வந்து புறாவை நாம் வந்து வளர்க்கிறோம். ஆனால் அந்த புறாவானது நம்மளுடைய எல்லையை மீறி அது அந்நிய தேசத்திற்குள் சென்று, அது எங்கு செல்வது என்று தெரியாமல் அங்கே வந்து அலைபாய்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு புத்தி இல்லாத ஒரு புறா என்று தேவன் வந்து இந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடுகிறார். அதே போன்று காட்டு கழுதைக்கு ஒப்பீடாக தேவன் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடுகிறார். நம்ம வீட்டில் வளரக்கூடிய கழுதை வந்து நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுக்கொண்டு நாம் சொல்லக்கூடிய வேலைகளுக்கு அது வந்து வேலையை செய்து நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் காட்டு கழுதை என்ன செய்யும் என்றால், எந்த விதமான ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், எந்த காடுகள் மலை என்று பாராமல் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காட்டு கழுதைக்கு சமானமாக, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறார். அதே போன்று ஒரு ஞானம் இல்லாத மகன் என்று குறிப்பிடுகிறார். முரட்டுத்தனமான ஒரு பசு, முரட்டுத்தனமான பசு என்ன செய்யும் என்றால், அதை வந்து எஜமான் செய்கின்ற வேலைக்கு அது வந்து கட்டுப்படாது. அதுபோன்று அவர் வந்து குறிப்பிடுகிறார். அதேபோன்று பயனற்ற தன்மை. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒரு பயனற்ற ஜனங்களாக இருக்கிறார்கள் என்பதை தேவன் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். திருப்பப்படாத அடை என்று குறிப்பிடுகிறார். ஒரு இடத்திலே வந்து நன்றாக கருகி, இன்னொரு இடத்திலே வந்து வேகாமல் இருந்தால் அந்த அந்த ரொட்டி வந்து யாருக்கும் அது பயனில்லாமல் அதை தூக்கி நான் வந்து குப்பையில் தான் போடுவோம். அப்படிப்பட்ட ஒரு திருப்பப்படாத ஒரு அடை, அப்பம் என்று குறிப்பிடுகிறார். அதேபோன்று இது வஞ்சகமான வில் என்று குறிப்பிடுகிறார். நான் வந்து ஒரு வில் அம்பு எடுத்து, அப்படி அந்த அம்பானது சரியாக சென்று அந்த டார்கெட்டை அது அது வந்து அடிக்க வேண்டும். ஆனால் அது வழிமாறி சென்று வேற இடத்திற்கு சென்றால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு வில்லாக ஒரு ஒரு மாறுபாடான ஒரு வஞ்சகமான ஒரு வில் என்று இந்த இடத்திலே வந்து தேவன் குறிப்பிடுகிறார். அதேபோன்று காலியான பாத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பயனற்றதாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதேபோன்று சிங்கத்தின் பீரிட்ட இரை. வீடியோக்களில பார்க்கும்பொழுது சிங்கம் எவ்வாறு மானை அது வந்து வேட்டையாடும் பொழுது பாதி அதை வந்து சாப்பிட்டு விட்டு பாதி உடம்பை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு உபயோகமற்ற ஒரு பீரிட்டு போட்ட ஒரு இரை, சிங்கத்தால் பீரிட்டு போட்ட இரை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட இரை தான் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்பதை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். எவ்வளோ அழகாக அந்தந்த ஒரு கேரக்டருக்கு தகுந்தாற் போல அந்த ஊமைகளை தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் வந்து சொல்லுகிறார். ஓசியா புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதேபோன்று நிலையின்மை, நிலையில்லா தன்மை, அந்த ஒரு பண்பின் அடிப்படையிலே தேவன் வந்து ஒரு காலை பனிக்கு சமமாக இஸ்ரவேலை குறிப்பிடுகிறார். அதேபோன்று புகைக்கு சமமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடுகிறார். புகை வந்து எவ்வாறு எவ்வாறு தோன்றி அது வந்து உடனே இது மறைந்து விடுமோ, அதே போன்று தான் வந்து உன்னுடைய பாவம் நீடித்திருந்ததென்றால் நீயும் ஒரு புகையைப் போல காணாமல் போய் விடுவாய் என்று குறிப்பிடுகிறார். காற்றடித்து காணாமல் போகக்கூடிய ஒரு பதரை போல நீ இருக்கிறாய் என்று குறிப்பிடுகிறார். அதேபோன்று தேவன் வந்து இப்பொழுது என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நீ எவ்வாறு இருந்தாய், முன்னாடி நீ எவ்வாறு இருந்தாய், இது முந்தைய அழகு அல்லது தேவனுடைய சலுகை உன்மேல் எவ்வாறு இருந்தது, தேவனுடைய கிருபை எவ்வாறு இருந்தது. ஏனென்றால் தேவன் வந்து தேர்ந்தெடுத்த ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அதை மையமாக வைத்து
குறிப்பிடக்கூடிய ஒரு ஒரு உருவகங்கள் இங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய திராட்சை பழங்கள் என்று குறிப்பிடுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. நான் வந்து இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவிற்கு பாவம் செய்கிறார்கள், எந்த அளவிற்கு கெட்டுப்போய் இருக்கிறார்கள். இவ்வாறு இருந்தால் நீங்கள் காணாமல் போய் விடுவீர்கள். அவர் வந்து ஒரு உருவக பதத்தை இதுவரைக்கும் சொல்லியிருந்தார். இப்பொழுது என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நீ வந்து எப்படி இருந்தாய் என்கின்ற ஒரு ஒரு காரியத்தை தேவன் குறிப்பிடுகிறார். அதாவது வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வனாந்தரத்தில இருக்கக்கூடிய திராட்சை பழங்கள் என்று குறிப்பிடுகிறார். நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். வனாந்தரம் என்றால் ஒரு பாலைவனம். பாலைவனத்திலே நாம் வந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, தண்ணீர் கிடைப்பதே மிக மிக அரிதாக இருக்கும் பொழுது, அந்த இடத்துல நமக்கு வந்து திராட்சை பழங்கள் கிடைத்தால் எந்த அளவிற்கு நமக்கு வந்து நன்மையாக இருக்கும், எந்த அளவுக்கு நமக்கு அது வந்து இன்பமாக இருக்கும் என்று நீங்கள் சற்றே கற்பனை செய்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்பமாக இருந்தது. நீ அவ்வாறு இருந்தாய் என்று தேவன் குறிப்பிடுகிறார். அதேபோன்று இது முதலில் பழுத்த அத்திப்பழங்கள் என்று குறிப்பிடுகிறார். அத்திப்பழங்கள் வந்து மிக அதிகமாக கானான் தேசத்தில இருக்கக்கூடிய ஒரு பழ வகை. அத்திமரம் வைத்து அந்த 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 அத்திமரம் நன்றாக அது வளர்ந்து, அந்த அத்திமரத்திலே எப்பொழுது கனி வரும் என்று நாம் காத்துக் கொண்டிருப்போம். அவ்வாறு காத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஒரு அத்திமரத்திலே வந்து முதலிலே பூத்து அந்த இடத்துல வந்து கனி கிடைத்தால் நாம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம் என்று நீங்கள் சற்றே சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவன் வந்து அவர் வந்து வைத்திருந்தார். அதேபோன்று கனியுள்ள திராட்சை கொடி என்று குறிப்பிடுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தாம் தேர்ந்தெடுத்த ஜனங்களை இவ்வாறு அவர் வந்து பார்த்திருந்திருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது தேவனுடைய அன்பு, குணநலங்கள் நமக்கு வந்து மிக அருமையாக இந்த இடத்துல வந்து அது வெளிப்படுகின்றன. அதனால் என்ன சொல்கிறார் என்றால், அதனால் ஓசியா இந்த உருவங்களின் மூலம் வந்து ஒரு காலத்தில் நீ வந்து அன்பு கூறப்பட்டதும், கனியுள்ளதுமாய் இருந்தது. பின்னர் உண்மையற்றதும், முட்டாள்தனமுமாய் ஆயிற்று. இறுதியில் தேவனுடைய இரக்கத்தினால் மீண்டும் அழைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வந்து திரும்பி வந்தார்களா என்றால், திரும்பி வரவில்லை என்பதுதான் மிகவும் ஒரு வேதனையான காரியம். ஏனென்றால், இந்த ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகமானது 751 லிருந்து 715 வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே இவர் வந்து தீர்க்கதரிசனம் அவர் உரைத்திருக்கிறார். தேவன் கொடுத்த அந்த ஒரு எச்சரிக்கை, நீ வந்து ஒரு ஒரு விபச்சாரியைப் போல நீ வந்து சென்று விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாகி, அநேக காரியங்களை நீ வந்து செய்துவிட்டாய். எனக்கு விரோதமாக செய்துவிட்டாய். எனவே இவ்வாறு இது போன்ற காரியங்களுக்கு உனக்கு நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. நீ வந்து மனம் திரும்பு என்கின்ற ஒரு அழைப்பை அவர் வந்து கொடுக்கிறார். அவ்வாறு நீ வந்து மனம் திரும்பாமல் போனால், நீ வந்து புகையைப் போல, காற்று பதரைப் போல நீ வந்து காணாமல் போய் விடுவாய் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அந்த எச்சரிக்கையை இந்த ஜனங்கள் வந்து காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல், அவர்கள் வந்து 10 ஆண்டு காலங்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நேரத்தை கொடுக்கிறார். அவர்கள் வந்து இது மனம் திரும்பும்படி தேவன் காத்திருக்கிறார். அவ்வாறு காத்திருந்தும் கூட அவர்கள் வந்து மனம் திரும்பாமல் போய்விட்டார்கள். எனவே 722 அந்த வடராஜ்யமான இஸ்ரேல் ராஜ்யமானது அசீரிய ராஜ்யத்தால் முழுவதுமாக சூறையாடப்பட்டு, அழிக்கப்பட்டு ஜனங்களை அடிமைகளாக கொண்டு சென்று விட்டார்கள் என்பதுதான் மிக வேதனையான ஒன்று. இந்த காலகட்டங்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன் பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் பாவிகளை இன்னும் அவர் அன்பு செய்து வருகிறார். அவர் அன்பு செய்து அவர்களை திரும்பவும் அழைக்கிறார் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான பாடம். காரணம் என்னவென்றால், தேவன் வந்து பாவத்தை கண்டிப்பாக வெறுக்கிறார். ஆனால் பாவிகளை வெறுக்கிறவர் அல்ல என்பதை நான் வந்து அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், தேவன் வந்து இன்றைக்கும் அவர் வந்து காத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கும் தேவனிடத்திலே வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அது மனம் திரும்பி, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து, அவரை ஏற்றுக்கொண்டு சபையிலே அங்கத்தினராக மாற்றப்பட்டார்கள் என்றால், இன்றைக்கும் அவர்களுக்கு ரட்சிப்பு என்கின்ற ஒரு காரியம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையினுடைய கதவானது இன்றைக்கும் அவர்களுக்கு வந்து திறந்திருக்கிறது என்பதுதான் நாம் வந்து இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம்.